வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான கிரேப்ஸ் சிக்கன்ஜி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த கிரேப்ஸ் சிக்கன்ஜி இந்த சம்மர் சீசனில் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான ஒரு கிரேப்ஸ் சிக்கன்ஜி. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நம்ம செய்முறை பார்த்துக்கலாம். நான் முன்கூட்டியே திராட்சை பழத்தை நல்லா ஆஞ்சி உப்பு தண்ணியில் கழுவியிருக்கேன். 2 முறை உப்பு தண்ணியில் கழுவிட்டு அப்புறமா நார்மல் வாட்டரில் கழுவியிருக்கேன். 1.5 கப் அளவுக்கு திராட்சை, இது சீட்லெஸ் திராட்சை. இது நான் மிக்சியில் சேர்த்துருக்கேன். இப்போ 1.5 கப் அளவுக்கு திராட்சைக்கு 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். இதை நான் வழுவழுப்பாக அரைச்சிக்க போகிறேன். தண்ணி சுத்தமாக சேர்க்கல, ஏன்னா கிரேப்ஸ்லேயே நிறைய தண்ணி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரேப்ஸ் நல்லா வழுவழுப்பாக அரைச்சிருக்கேன். இதை ஒரு ஜல்லடையில் சேர்த்துருக்கேன். இதை வடிகட்டிடுறேன். இப்போது நம்மளுக்கு கிரேப்ஸோட கான்சன்ட்ரேட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கான்சன்ட்ரேட்டை நம்ம கிளாஸில் சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நம்ம கிரேப் சிக்கன்ஜி தயார் பண்ண வேண்டியதுதான். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அலாங் வித் மை டீட்டெயில் பிளாக் போஸ்ட், சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் அண்ட் என்னோட இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸ் நல்லா வடிகட்டி எடுத்துருக்கேன். இந்த கான்சன்ட்ரேட்டை நம்ம ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேப் சிக்கன்ஜி நீங்கள் உடனே தயார் பண்ணணும். இது கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாக்கா அந்த கிரேப்ஸ் ஜூஸ் கொஞ்சம் கருக்கும். ஸோ இப்போ மசாலா பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மசாலா பொடியில் என்னென்ன இருக்குன்னா மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, சாட் மசாலா, சீரகத்தூள், எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம டானிக் வாட்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜிஞ்சர் ஆயில் கிடைக்கிறது, அது யூஸ் பண்ணலாம். இங்கே நான் கிளப் சோடா யூஸ் பண்ணுறேன். கிளப் சோடா நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கிளப் சோடா சேர்த்ததும் நீங்கள் இது ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சில்டாக வேணும்னாக்கா ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையான ஒரு கிரேப் சிக்கன்ஜி ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த கோடைக்காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு கிரேப் சிக்கன்ஜி நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு நல்ல பசியை தூண்டும், நல்லா இருக்கும். எப்போவுமே ஒரு மாதிரி கொமுட்டுற மாதிரி இருக்கும் இந்த வெயிலுக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்தி, வீட்லேயே தயார் பண்ணியிருக்க தொட்டு ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸை நம்ம யூஸ் பண்ணல. ரொம்ப அருமையான ட்ரிங்க். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸும் இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.